இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அதற்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரை இறைவார்த்தை கேட்பதற்காக இந்த மக்களுடைய இதயங்களை நீர் தயாரிக்கும் போது உம்முடைய அருள்கரம் இந்த மக்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த மக்களுடைய இதயங்களில் உம்முடைய இறைவார்த்தை தங்கட்டும். இந்த அதிகாலை வேளையிலே செவிகள் திறக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக அது செவிகள் திறக்கப்பட்டு இவர்களுக்கு வாழ்வின் உரமாக இந்த இறைவார்த்தை அமையட்டும். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான, மிகவும் அறிமுகமான ஒரு இறைவார்த்தை தான் இது. இறைவார்த்தை எப்பொழுது பலன் தரும்? தினமும் கேட்பதால் மட்டும் பலன் தராது. மாறாக அந்த இறை வார்த்தைகள் தியானிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அது தியானிக்கப்பட்டு நம்மில் மாமிசமாகும் போது, அந்த இறை வார்த்தை வடிவம் எடுக்கும் போது, நம்மில் வடிவம் எடுக்கும் போது அது நமக்கு பலன் தருகின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் நான் இறை வார்த்தையை கேட்கின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அன்புமிக்கவர்களே, அந்த இறை வார்த்தை என்னில் மாமிசமாகும் போது மட்டும்தான் அதிலிருந்து எனக்கு பலன் கிடைக்கின்றது. எப்பொழுது வாக்கு நம்மில் மாமிசமாகின்றதோ அப்பொழுது அந்த வார்த்தையின் முழு பலன் நமக்கு கிடைக்கின்றது. அதனால் தான் சொல்லப்படுகின்றது, வாக்கு மனிதரானார். அந்த வாக்கு கடவுளிடத்திலே இருக்கும்போது அதனால் பலன் இல்லை. அது இந்த உலகத்தில் வந்து மனிதரான பிறகுதான் அதிலிருந்து மாட்சியும் அருளும் அன்பும் வெளிப்பட்டது. எனவே அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய இயேசுவை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்றால் இந்த வார்த்தை மாமிசம் எடுக்க வேண்டும். தினமும் இறை வார்த்தையை திரும்ப திரும்ப தியானிக்கப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் தியானம் செய்யும் போது வார்த்தை நம்மில் வடிவம் எடுக்கிறது. அவ்வாறு எனது வாழ்வின் அங்கமாக மாறும்போது முழு பலன் கிடைக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் நாம் அதிகமாக நினைத்து கொண்டிருப்போம், தினமும் ஒரு இறை வார்த்தை கேட்டோம், என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அது அல்ல யதார்த்தம். அவர் கேட்கின்ற இறை வார்த்தை மீண்டும் மீண்டும் தியானிக்கப்பட்டு அது எண்ணில் ஒன்றாக மாறும்போது, அது எண்ணில் மாமிசமாகும் போது அதிலிருந்து தான் முழு பலன் நமக்கு கிடைக்கின்றது. அந்த இறை வார்த்தை நம்மோடு இருக்கின்றது, நம்மை வழி நடத்துகின்றது. நாம் எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பது அந்த இறை வார்த்தையிலிருந்து கிடைக்கின்ற ஒளியில் நம்முடைய வாழ்க்கை நடைபெறுகிறது. எனவே இந்த இறை வார்த்தை நமக்கு தருகின்ற செய்தியாக இதை எடுத்துக்கொள்வோம். இந்த இறை வார்த்தை என்னில் மாமிசம் அடைவதற்கு நான் திரும்ப திரும்ப அந்த இறை வார்த்தையை தியானிக்கின்ற மகனாக மகளாக மாறி அதன் முழு பலனை நான் அனுபவிக்கின்ற பிள்ளையாக மாற வேண்டும் என்று இந்த நாளிலே கடவுளிடத்திலே வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.